வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்த ஒரு முக்கியமான அதிர்ச்சிகரமான தகவல். சற்று முன் திமுக ஆட்சி கலைப்பு, துணை ராணுவம் குவிப்பு, முதல்வர் ஸ்டாலின் தலைமறைவு. ஸோ இதை பற்றின முழுமையான தகவல் தான் இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக தொகுப்பாக பார்க்க போகிறோம். ஸோ எதுக்காக திமுக ஆட்சி கலைப்பு பண்ணியிருக்காங்க, துணை ராணுவம் எங்கிருந்து வந்திருக்கு, முதல்வர் ஸ்டாலின் எங்கே சென்றார், எங்கே தலைமறைவாகியிருக்கிறார். ஸோ இதை பற்றின முழுமையான தகவல் பார்க்கலாம். ஸோ வீடியோவோட தொடர்ச்சியாக நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தால் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண உடனே பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம போடக்கூடிய வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்தடையும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் வீடியோ தொடர்ந்து பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்குமே. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சற்று முன் கிடைத்த ஒரு முக்கியமான அதிர்ச்சிகரமான சோகமான தகவல் திமுகவிற்கு என்ன அப்படின்னா, சற்று முன்பு திமுகவின் ஆட்சி ரொம்ப கலைப்பு போட்டிருக்காங்க. ஏன் அப்படின்னா கலைச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா நிறைய திமுகவோட முக்கிய பொறுப்பில் இருக்கும் முக்கிய புள்ளிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கைதாகும் நிலையில் 11 அமைச்சர்கள் இருக்கிறதுனால முதல்வர் ஸ்டாலின் அதிரடியான நடவடிக்கை எடுத்திருக்காரு. என்ன அப்படின்னா திமுக ஆட்சி கலைச்சிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் முக்கிய புள்ளிகளான தற்போது ஜெகத் ரட்சகன், பொன்முடி, அதுக்கப்புறம் துரைமுருகன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி, ஸோ ஏவா வேலு, இந்த மாதிரி பார்த்திங்கன்னா முக்கிய பொறுப்பில் இருக்கும் முக்கிய புள்ளிகள் எல்லாமே கைதாகியிருக்காங்க இல்லையா. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா அது மட்டும் இல்லாமல் இன்னும் 11 திமுக முக்கிய பொறுப்பில் இருக்கும் அமைச்சர்கள் கைதாகும் நிலையில் இருக்கிறதுனால இந்த நேரத்தில் முதல்வர் ஸ்டாலின் ஆட்சி கலைச்சிருக்காரு. துணை இராணுவம் குவிச்சிருக்காங்க. குவியலாக துணை இராணுவம் பார்த்திங்கன்னா குவிச்சிருக்காங்க. முதல்வர் ஸ்டாலினுமே பார்த்திங்கன்னா ஆட்சி கலைச்சிட்டு தலைமறைவாக இருக்கார். இப்போது எங்கே இருக்கார், எப்படி இருக்காருன்றதை இன்னும் பார்த்திங்கன்னா தெரியல. அவர் தலைமறைவாகிட்டார், ஆட்சி கலைச்சிருக்காங்க. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா பெரும் பரபரப்பை ஏற்படுத்திகிட்டு இருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா ஆட்சியில் திமுக இருக்கிறதுனால பல்வேறு அமைச்சர்கள், எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா கடும் கோபத்திலும் கடும் அதிர்ச்சியிலும் இருக்காங்க. எப்போ யார் சிக்க போகிறாங்க, ஸோ எப்போ அமலாக்கத்துறையிடம் சிக்க போகிறோன்றத பல்வேறு அமைச்சர்கள் வீதியில் இருக்காங்க. ஸோ இந்த நிலையில் முதல்வர் ஸ்டாலின் ஆட்சியை கலைச்சிருக்காரு இல்லையா. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா பெரும் பரபரப்பாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பல்வேறு அமைச்சர்கள் இன்னும் ஒரு சில வாரங்கள் 11 அமைச்சர்கள் திமுகவோட அமைச்சர்கள் பார்த்திங்கன்னா கைதாகும் நிலையில் இருக்காங்க அப்படின்றத தெளிவான விளக்கத்தையும் நமக்கு சொல்லியிருக்காங்க ரகசிய தகவலின் அடிப்படையில். அது மட்டும் இல்லாமல் அந்த 11 அமைச்சர்கள் தவிர இன்னும் பல அமைச்சர்கள் சிக்குவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்குன்றதையும் அமலாக்கத்துறை தெரிவிச்சிருக்காங்க. இதுதான் இந்த வீடியோவில் அப்டேட்டாக கொடுக்குறது. இந்த மாதிரி அப்டேட் தொடர்ந்து கொடுக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.